அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விவசாய மகனின் அன்பான வணக்கங்கள். நானும் எங்கள் அப்பாவும் எதுக்கு வரப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம்னா, தட்டைப்பயிர் ஊன்றதுக்கு. தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த வருஷம் நம்மளுக்கு. சரி, அதனால் தட்டைப்பயிர் கொஞ்சம் இருக்கிறத வச்சு கொஞ்சமாக தட்டைப்பயிர் ஊனலான்னு ஒரு இதில் ஒரு முயற்சி செஞ்சு வரப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். தட்டைப்பயிர் ஊன்றதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை, டிஸ்டர்ப் மாதிரி பார் தான் போடணும். பார் இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு நேராக ஒரு பார் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இது மாதிரி எடுத்துகிட்டு எங்கள் ஊர் சைடு நான் சொல்கிறேன், இது மாதிரி எடுப்போம். இது மாதிரி நேராக, அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணங்கிற மாதிரி முத நம்ம பாத்தி போடும்போது கோணிக்கிட்டு போகக்கூடாது. அதனால் நம்ம ஏன்னா வேகமாக வேலை செய்வோம், டக்குன்னு வரப்பு கோணிட்டு போவோம். அது மாதிரி போகக்கூடாதுங்கிறவ நான் கயிறு கட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பெரியவங்க சரி, நான் வயல் அப்போலேருந்தே விவசாயம் பார்க்குறவங்களுக்கு இந்த கயிறுலாம் தேவையில்லை, அவங்க போட்டுருவாங்க கரெக்டாக. இப்போ நான்லாம் கற்றுக்குட்டி தானே, ஏன்னா நான் ஒரு 5 வருஷமாக விவசாயம் பார்க்குறேன். அந்த கோடை வச்சு அந்த கயிறை வச்சு அந்த கயிறுலேயே கோடு போட்டால் வரப்பு கொஞ்சம் நேராக வரும், அவ்வளோதான். நானும் எங்கள் அப்பாவும் காலையிலே வெள்ளனே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு அரை கிலோ விதை ஊண்டுனா போதுங்கிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த இது எடுத்தோடனே வரப்பு போட்டோடனே ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பார் கட்டுறது. பார்னா நம்ம விதை ஊண்டுறதுக்கு அந்த அந்த பா அந்த 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 மேட்டில் தான் நம்ம விதை ஊண்ட போகிறோம். அதுக்கு பார் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த பார் போடுறதுனால அதுக்கு கயிறு தேவை கிடையாது. பார் போடுறதுக்கு கயிறு தேவை கிடையாது. ஏன்னா சின்ன சின்ன பிட்டாக போடுறதுன்னா நேராக போட்டுடலாம். எப்போவுமே மக்களே ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், ஒரே விவசாயத்தை பண்ணவும் கூடாது. பக்கத்தில் பண்ணுறவங்க அதை பார்த்து நம்மளும் பண்ணக்கூடாது. இப்போ நான் வருஷம் வெண்டிக்காய் போடுவேன், பக்கத்தில் வெண்டிக்காய் போட்டிருந்தாங்க, அதனால் நான் தட்டைப்பயிருக்கு இறங்கிட்டேன். இப்போ இது தட்டைப்பயிர் ஊண்டினதுக்கப்புறம் அப்புறம் கொத்தரங்காய் ஊண்டுவேன். இது எதுக்குன்னா, எல்லாமே ஒரே வெள்ளாமையில் போய் விழுந்தோம்னா அதோட ரேட்டுங்கிறதோ, அதாவது மதிப்பு குறைஞ்சிரும், மார்க்கெட்டில் விலையும் கம்மியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, விவசாயிங்க நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ இடம் இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரே இதை போடுறது. இப்போ முள்ளங்கினா முள்ளங்கி வண்டியும் போடுறது. அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஒரு இருக்க இடத்த வச்சு ஒரு 3 வெள்ளாமை விட்டுக்கணும். அதாவது தட்டைப்பயிர் இங்கே கொஞ்சம், முள்ளங்கி கொஞ்சம், வெண்டிக்காய் கொஞ்சம், இது மாதிரி விட்டோம்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று நம்மளை கை கொடுக்கும். ஒன்று இல்லைன்னா ஒன்று விற்று நம்ம இது பண்ணிக்கலாம். முள்ளங்கிக்கு தான் இந்த இடத்த ஒதுக்குனது, ஆனால் முள்ளங்கியே போடக்கூடாதுல்ல. ஒரு சில நாள் அது மார்க்கெட்டில் நல்லா விற்கும், ஒரு சில நாள் நல்லா விற்காது. அது மாதிரி நம்ம வெள்ளாமையை வந்து பிரித்து போட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, விவசாயிங்க இப்போ நம்ம என்னென்னா எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதில் நம்ம வருமானம் நிறையா பார்க்குறோங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது அன்றாட செலவு, நம்மளுடைய செலவு அவ்வளோதான். அப்போலேருந்து பார்த்த ஒரு புதை நம்ம விடக்கூடாதுன்னு அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வருமானம்லாம் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் இப்போலாம் விவசாயிகள் நம்மலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டம்னா போட்ட பணத்தை அதில் எடுக்கவே முடியல. காரணம் என்னென்னா, நம்ம மண்ணில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் நம்ம உரம், நம்ம அடிக்கிற பூச்சி மருந்து. முன்னாடி மாதிரி எந்த வயலும் இப்போ விளையிறதில்ல. நட்டம் அதிகம். நம்மளுக்கும் கவர்மெண்ட்டும் எந்த உதவியும் பண்ணுறது கிடையாது. விவசாயத்துக்கு எதுவும் அதிகம். இப்போ காவேரியில் இப்போ தண்ணி திறந்துருக்கணும் இந்த நேரம், ஆடி மாதம், ஆடி பெருக்கில் இன்னும் தண்ணி திறக்கலை. கேட்டால் மழை இல்லைங்கிறாங்க. நம்ம ஏரியா சைடில் இப்போ மழை இல்லை தான். ஆனால் வந்து கர்நாடகா சைடு ஏன் மழை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. கர்நாடகா சைடு மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க டேம் கட்டி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அந்த டேமும் இல்லை, டேம் வசதி இல்லை. எப்போவுமே ஒருத்தவங்க நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்கன்னா, தண்ணியோ பொருளோ கொடுக்குறாங்கன்னா, அதை நம்ம பத்திரமா வச்சுருந்தா தான் அவங்களுக்கு கொடுக்க மனசு வரும். நம்மள்கிட்ட டேம் இல்லையே. அரசியல் கட்சி புதுசாக மாறினாலும் அந்த விவசாயத்துக்கு
என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவங்களுக்கு தெரியல. அது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒரு டேம் கட்டியிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையே இல்லைங்க. தண்ணி நம்ம சேகரித்து வச்சுருக்கலாம். இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? இப்போ கர்நாடகாவில் அவங்க பெரிய டேம் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க பிரச்சனை இல்லை. இப்போ மழை பெய்கிற தண்ணி எல்லாம் கடலுக்கு போனால் அது வீணாக தானே போகுது. இந்த பாறை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அகலமாகவே போட்டுக்கலாம். 2 சைடும் ஊண்டிக்கலாம். 2 கங்குலையும் ஊண்டிக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த விதை ஊன்ற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போக்கி நான் வந்து பார் இழுக்கிறது, அது அந்த வயலை ஒழுங்குமுறைப்படுத்துதல், அதாவது இந்த வயலை சரி பண்ணணும். உழவு ஓட்டின வயலை நம்ம சரி பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு இது வந்து பெரிய வேலையாக தெரியாது. இருந்து திடீர்னு நம்ம போய் ஒரு மம்முட்டி எடுத்து ஒன்று எடுத்து நம்ம வேலை பார்த்தோம்னா அது கஷ்டமாக தான் தெரியும். விவசாயிங்களுக்கு அதிகமாக எதில் நட்டம்னா, அதாவது நட்டம் ஏன் வருதுன்னா, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. காரணம் இயற்கை. உதாரணமாக நம்ம மழை பெஞ்சு இப்போ இந்த விதை ஊண்டி 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா அந்த விதை ஒன்றுக்கும் ஆகாது, அழுகி போயிடும். அடுத்தது மாற்று விதை. கொடுக்குற விதை தரமாக இருக்கா என்னன்னு ஊண்டினதுக்கப்புறம் தான் தெரியும். செக் பண்ணி ஊட்ட முடியுமா? அதில் அதிக ரிஸ்க்கு. இப்போலாம் ஹைப்ரிட் விதைன்னு வந்துட்டு கண்ட விதையெல்லாம் கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒழுங்காக விளைய மாட்டேங்குது. விவசாயிங்க எதை தொட்டாலும் ரிஸ்க்குங்கிறதுனால நம்ம விவசாயத்தில் அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியாமல், அதாவது லாபத்தோடங்கிறது நட்டத்தில் தான் முடியுது. இந்த வீடியோவில் நான் வந்து தட்டக்காய் ஊன்றதுக்கு பால் போடுறேன். அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அடுத்தது நான் விதை ஊன்றதை போடுறேன், முளைக்கிறதெல்லாம் போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. உங்கள் ஏரியாவிலையும் இப்படி தான் நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில ஊர்லனா தட்டக்காவுக்கு பார் போட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பார் போடாமையே ஊண்டலாம். ஆனால் பார் போட்டு ஊண்டினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார் போடாமல் பரவாயில்ல, அங்கனக்கு ஊண்டினாலும் தட்டக்காய் வந்துடும். மண்ணில் போட்ட விதை முளைக்காமல் போகாது என்றைக்கும். அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி இழுத்து போட்டோம்னா நம்ம உரம் வச்சு பார் இழுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி தட்டைப்பயிறு அதாவது தட்டைக்கான்னு இல்லை, தட்டைப்பயிறு, கொத்தரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் எப்படி ஊண்டுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் முயற்சி செஞ்சு பார்ப்போம். உங்கள் ஊர்களில் நீங்கள் எப்படி விதை ஊண்டுவீங்கன்னு எங்களுக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம்.